ஹாய், திஸ் இஸ் குமரேசன். இன்றைக்கி ரெண்டாவது டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, எர்த் ஒர்க்கு. இந்த எர்த் ஒர்க்கு பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மேனுவல் மெத்தடு பெஸ்ட்டா, இல்லை வந்து ஜேசிபி பெஸ்ட்டா, இல்லை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செயின் இருக்கக்கூடிய மினி ஹிட்டாச்சி மாதிரி ஒன்று இருக்குது, மினி எக்ஸவேட்டர், அது பெஸ்ட்டா அப்படின்னு பார்த்தா, எங்காவது வந்து ஜேசிபி வரவே முடியாத இடங்கள்னு இருந்துச்சுன்னா அங்கே அந்த மினி ஜேசிபி வந்து பரவாயில்ல. அதே மாதிரி எர்த் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் தான் பண்ண முடியுங்கிறத விட அந்த மினி ஜேசிபி வந்து, அதாவது அந்த மினி எக்ஸவேட்டருங்கிறது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஹிட்டாச்சி மாதிரியே இருக்கும். கீழே செயின் இருக்கும், பக்கெட் இருக்கும். அதை வச்சு நம்ம பண்ணனோம்னா தாராளமாக நம்மளால் வந்து பக்கத்தில் ஒரு டிராக்டரையோ ஏதோ ஒன்றில் மண்ணை ஷிஃப்டிங் பண்ணிவிட்டு கொண்டு போய் தூரமாக கொண்டு போய் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஏதாவது நம்மளுக்கு இடைஞ்சலான இருக்கக்கூடிய இடங்களில் இது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் அதுக்கு டைம் வந்து அதிகமாகும். மினி ஜேசிபி வேலை செய்கிறதுக்கு டைம் அதிகமாகும். அதே வந்து ஜேசிபி, பெரிய ஜேசிபி, நார்மல் ஜேசிபி வந்துச்சுன்னா குயிக்காக வேலை முடியும். ஆனால் அந்த மார்க் எல்லாமே அழிஞ்சு போகிறதுக்கோ அல்லது வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கிற அளவை விட அவங்க எக்ஸ்ட்ரா தோன்றதுக்கான வாய்ப்பு வந்து பெரிய ஜேசிபியில் இருக்குது. இது ஜேசிபியில் தோண்டினாலும் ஆள் வச்சு மீதியை தோண்டி ஆகணுங்கிற கட்டாயம் எல்லா எர்த் ஒர்க்குக்கும் இருக்குது. அந்த சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிசில் பண்ணி லூஸாக இருக்கிறத எடுக்கிறதோ அல்லது ஒரு சில இடங்களில் வந்து ஜேசிபி பறிக்க முடியாமல் இருக்கிற இடங்களில் பறித்து எடுக்கிறதுக்கோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக நம்ம ஆளை பயன்படுத்தி ஆகணும். அப்புறம் அதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் சர்ஃபேஸ் வந்து ஒரே லெவலுக்கு இருக்காது. அப்போ கண்டிப்பாக நம்ம ஆளை விட்டு தான் பிசிசி போடும்போது லெவலுக்கு பண்ணி ஆகணும். இன்னொன்று, இப்போ நம்ம மார்க் பண்ணி நூலெல்லாம் அடித்து வச்ச பில்லர் மார்க்கு சைடில் இருந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி திருப்பி வந்து நம்மளுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கிற அளவுக்கு தான் எர்த் ஒர்க் பண்ணியிருக்கிறோமான்னு செக் பண்ணிவிட்டு பிசிசிக்கு நம்ம தயார் பண்ணும் பட்சத்தில் நம்மளுக்கு நிறையா பிரச்சனைகள் தீரும். இல்லைன்னா பிசிசி போட்டுருவோம், திருப்பி நம்ம காலம் மார்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பிசிசி வந்து போட்ட இடம் வந்து தள்ளி போயிடுச்சு, நம்ம தோண்டினது தள்ளி போட்டோம் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள் நம்ம சைட்டில் வரும். ஸோ இதுக்கு நம்ம கேர்ஃபுல்லாக இந்த இடத்துல நம்ம வேலை செஞ்சாகணும். அப்போது நம்ம ஜேசிபி வந்து தோண்டிட்டு போனாலும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு திருப்பி நம்ம நூல் கட்டி செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம பிசிசிக்கு போகணும். அப்போ தான் நம்மளுக்கு எரர் வந்து மினிமைஸ் பண்ண முடியும். ஸோ இது பார்த்தா இதுக்கு ஒரு 2 லேபர் செலவு பண்ணுறோமேனு தோணும். ஆனால் அதை விட அதிகமான லேபர் வந்து நம்ம பிசிசி போட்டதுக்கு பின்னால் நம்ம செலவு பண்ணுவோம், மார்க் பண்ணுவோம், திருப்பி மண்ணை பறிப்போம். அப்போ அந்த மார்க் பண்ணது அழியும், அதில் வேலை டிலே ஆகும். ஸோ இந்த மாதிரியான காரணங்களை பார்க்கும் பொழுது இது நம்மளுக்கு பெட்டர் அப்படின்னு தோணும். ஸோ வந்து எர்த் ஒர்க்கில் இவ்வளோ பார்க்கணும். மேக்ஸிமம் என்னோடய அட்வைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, தோண்டின மண்ணை அங்கே சைட்லேயே விடக்கூடாது. அதை கொண்டு காலி பண்ணி பக்கத்தில் வேறு ஏதோ ஒரு இடத்துல கொட்டி வச்சுட்டு திருப்பி தேவைப்படும் போது நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா பிசிசி போடும்போதாக இருக்கட்டும், நம்ம ஸ்டீல் ஒர்க்கு சப்போர்ட் கொடுத்து வேலை செய்கிறக்கா இருக்கட்டும், அதே போல் நீங்கள் வந்து காங்கிரீட்டு பேஸ்மெண்ட் அந்த கீழே ஃபுட்டிங் காங்கிரீட்டோ இல்லை காலம் அப் டு பிளிந்த் பீமோ பண்ணுற வரையில் உங்களுக்கு தொல்லை இருக்காது. இல்லாட்டி உங்களுக்கு அலைன்மெண்ட்டு மாறுறதுக்கோ வேலை செய்கிறதுக்கு கஷ்டமாகவோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம வந்து அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்னோடய கருத்து என்னென்னு கேட்டால், அங்கே தோன்ற மண்ணை அந்த இடத்த விட்டு காலி பண்ணுறது பெஸ்ட் அப்படிங்கிறது என்னோடய அட்வைஸு. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த டாபிக் பார்ப்போம். நன்றி.